நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதில் பங்கு பெறும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருக்கும் உயர்கல்வி ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் அப்படின்றது இப்போது டாக்டர் கூடவே மருத்துவர் கூடவே வளர்ந்து வர ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பேராமெடிக்கல். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் வராரு, நோயாளியாக பார்க்குறாரு, நோய்வாய்ப்பட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு கையை எடுத்து டெஸ்ட் பண்ணுவார், ஹார்ட் பீட் பல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளி இதுதான் முதல்ல தோன்றி இருக்கக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் டெக்னிக்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் பீட் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பர்சன் ஹெல்த் வைஸ் நார்மல், வேறு ஏதோ ஒரு டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேராமெடிக்கல் ஒரு டயக்னோஸ்டிக் டெக்னிக் இப்படியா வளர்ந்து அது இன்றைக்கி ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் அது வளர்ந்துருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு கேன்சர் ஒருத்தருக்கு வந்திருக்கு, ஆரம்ப நிலையில் மிக ஆரம்ப நிலையில் இருக்குது, ஒரு 3 மில்லிமீட்டர் டியூமர் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 3 மில்லிமீட்டர் டியூமர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் சிடி ஸ்கேன் ஒன்று இருக்குது. ஓகே, அது பாடியை 1 மில்லிமீட்டருக்கு ஒரு இமேஜ் கொடுக்கும், 1 மில்லிமீட்டருக்கு ஒரு இமேஜ் கொடுத்துக்கிட்டே போகாது. அப்போ ஒரு 3 மில்லிமீட்டர் இருக்கிற கேன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். அந்த அளவுக்கு இந்த டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி ரொம்ப அபரிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த பேராமெடிக்கல் அப்படின்றது ஒரு பக்கம் பேஷண்ட்டு, இன்னொரு பக்கம் டாக்டரு, இன்னொரு பக்கம் டெக்னாலஜி, இவங்க மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறவர் தான் பேராமெடிக்கல் பர்சன். நோயாளிக்கு என்ன நோய் அப்படின்றது சரியான முறையில் சொல்லக்கூடியது தான் இந்த பேராமெடிக்கல் ஃபீல்டு. இந்த பேராமெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ லெபார்டரி டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது, யூரின் டெஸ்ட் பண்ணுறது. ரேடியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னு சொன்னால் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே மிஷின், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், இது எல்லாமே இமேஜிங் டெக்னாலஜி. அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் எமர்ஜென்சி கேர், இது போன்று அதனுடைய பிரான்ச்சஸ் அதிகமாகி கொண்டே இருக்குது. ஃபிசியோதெராப்பி, நர்சிங் போன்ற பல பிரான்ச்சஸ் அதில் இப்போ பேராமெடிக்கல் பர்சன்ஸ்னால் ஸ்பெஷலைசேஷன் என்ன, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இதுதான் பேராமெடிக்கல் படிப்பினுடைய முக்கியத்துவம். பேராமெடிக்கல் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுது. இட் கனெக்ட்ஸ் டாக்டர், பேஷண்ட் அண்ட் டெக்னாலஜி டு டயக்னோஸ் அ பர்டிகுலர் டிசீஸ். அதுதான் அவங்களுடைய முக்கியத்துவம். இப்போ இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே இருக்கா அப்படின்னா, இது இப்போ இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போயிருக்கு. அதுக்கு பிறகு வேரியஸ் ஸ்பெஷலைஸ்டு செக்டார்ஸ் லைக் பயோடெக்னாலஜியில் கூட பேராமெடிக்கல் பர்சனுடைய முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் இதை சார்ந்த வேலைவாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம் ஸ்கோப் ஃபார் பேராமெடிக்கல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி டோல்டு, ஹாஸ்பிட்டல், அதை சார்ந்த பிரான்ச்சஸ், ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே பல செக்டார் இருக்குது, பல பிரான்ச்சஸ் இருக்குது. சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, அப்புறம் லெபார்டரி டெக்னிக்ஸு, அதுக்கு பிறகு ஃபிசியோதெராப்பி, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனிஸ்ட்டு, நர்சிங், இது போன்ற பல பரிமாணங்களில் இது இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே பேராமெடிக்கல் பர்சன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. இப்போ டயக்னோசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் டெக்னாலஜி, அல்ட்ராசவுண்ட், இது போன்றது பல எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி டயக்னோஸ் பண்ணுறது. அப்போ நாம் வில் பி ஒர்க்கிங் ஃபார் த பேஷண்ட் அண்ட் ஃபார் த டாக்டர்ஸ் வித் த எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸில் நமக்கு, அதாவது அந்த பேராமெடிக்கல் படித்த பர்சன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்கல்ல, அது கரெக்டாக வேலை செய்யுதா? அங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கில் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டயக்னோசிஸை கொடுக்குது, அதை எப்படி மேம்படுத்தலாம், இதெல்லாம் இண்டஸ்ட்ரி. அப்போது பேராமெடிக்கல் பர்சன் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு, ஓகே, ஒரு கார்ப்பரேட் செக்டார்லேயும் நம்மளால் பணி செய்ய முடியும். எக்ஸாம்பிள், சீமென்ஸ் ஹெல்த் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஜிஇ ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஃபிலிப்
ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, we are able to work in the corporate sector like computer engineers. We are also able to work in corporate sector. அடுத்த ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா pharmaceutical and biotech industry. இப்போ பார்மசூட்டிக்கலில் முக்கியமான ஒரு வேர்டு நான் இங்கே சொல்ல போகிறேன், ஃபார்மகோ விஜிலன்ஸ். இதுலேயும் இந்த பேராமெடிக்கல் பர்சன்ஸ் ஆர் வெரி மச் ரிக்வயர்ட். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரக்கை இல்லை ஒரு வேக்சினை புதுசாக கண்டுபிடிச்சி அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேஷண்ட்டை அவங்க க்ளோஸாக அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, ஓகே, அதனால் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை வேறு மாதிரியான சைடு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இதுதான் ஃபார்மகோ விஜிலன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சஸ் ஒரு சென்சிட்டிவ் பிரான்ச். ஏன்னா நோயாளிக்கு ஒரு வேக்சின் கொடுத்துருக்காங்க, புதுசாக ஒரு ட்ரக் கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து விஜிலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து. அப்போ பயோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ ஒரு ப்ராடக்ட் பயோடெக்னாலஜிக்கலி அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்க, அந்த ப்ராடக்ட்டு சரியான குவாலிட்டியில் இருக்கா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறது. அது வந்து நாட் நெசர்லி ஹியூமன் பீயிங்கை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுன்றது இல்லை, ஈவன் வேரியஸ் அனிமல்ஸை வச்சு கூட அதை டெஸ்ட் பண்ணி அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது 4வது ஸ்கோப்பு. கவர்மெண்ட் செக்டாரில் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், டிசீஸ் சர்வீலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 2020 அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் நம்ம என்டையர் வேர்ல்டு அஃபெக்டட் பை கொரோனா. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அன்றைய தினம் எத்தனை பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் குணமடைந்தவர்கள், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ் சர்வீலன்ஸ். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் குணமடைஞ்சிருக்காங்க, புதுசாக எத்தனை பேர் உள்ளே வராங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, ஹாஸ்பிட்டலுடைய கெப்பாசிட்டி. அப்போ தான் தெரிஞ்சுது இந்தியாவுடைய டோட்டல் ஹாஸ்பிட்டலைசேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ் சர்வீலன்ஸ் அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி கேர். இப்போ வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும், சைக்ளோனு, நிலச்சரிவு, அந்த மாதிரி. அப்போது அதில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ பேராமெடிக்கல் பர்சன்ஸ் ஆர் வெரி மச் நீடட் இந்த பர்டிகுலர் ஏரியாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ NHM நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ரெட் கிராஸ் சொசைட்டி, உங்களுக்கே தெரியும் ரெட் கிராஸ் சொசைட்டி. அதே மாதிரி வேரியஸ் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸு, அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பேராமெடிக்கல் படித்தா இது உண்டு. 5வதாக என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவியேஷன் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ். இப்போ இன்றைய காலில் ஒரு நியூஸு, ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷனில் ஆப்கானிஸ்தான் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, எங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் பேஷண்ட்டை இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்போ ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா நம்ம இம்மீடியட்டாக கொண்டு வரதுக்கு ஒரே வழி ஏர்லைன்ஸ் மூலமாக தான் கொண்டு வர முடியும். அப்போ ஏர் ஆம்புலன்ஸ். ஸோ இந்த இடத்துல அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வர முடியாது, கூட வந்து சப்போர்ட்டிங் டாக்டர்ஸு, சப்போர்ட்டிங் பேராமெடிக்கல் பர்சன்ஸ், நர்சஸ் ஷுட் பி தேர். அப்போ அந்த இடத்துல இந்த பேராமெடிக்கல் பர்சன்ஸ் ஆர் வெரி மச் நீடட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராமா அண்ட் கிரிட்டிக்கல் கேர் யூனிட். கிரிட்டிக்கல் கேர், இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஜஸ்ட்டு முடித்து எடுத்துகிட்டு வந்து ஐசியூவில் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும். அப்போ அது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ஈ ஷுட் பி அப்சர்வ்ட் ஆர் ஷீ ஷுட் பி அப்சர்வ்ட். அந்த மெடிக்கல் அப்சர்வன்ஸில் அவங்க இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். அதே மாதிரி ட்ரௌமா, ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு விபத்து நடந்திருக்கு, விபத்து நடந்தவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவங்கள ஃபஸ்ட்டு டாக்டர் வராரோ இல்லையோ பேராமெடிக்கல் பர்சன், நர்சஸ் அவங்க தான் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன நீட் அந்த இடத்துல இருக்குன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 6வதான ஸ்கோப் வந்து கார்ப்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் யூனிட். கார்ப்பரேட்டில் பெரிய பெரிய கம்பெனி இருக்கும், 1000 பேர் வேலை செய்வாங்க. 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக 1 or 2% மே பி அஃபெக்டட் பை வேரியஸ் டிசீசஸ் ஆர் வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஒரு ஹெல்த் சப்போர்ட்டு தேவைப்படும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களே வந்து பேராமெடிக்கல் பர்சன், நர்சஸ்லாம் உள்ளவே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா 1000 பேர் ஒர்க் பண்ணுற இடம். ஸோ அந்த மாதிரி இடம். இப்போ நீங்கள் இன்னொரு இடத்த பாருங்களேன், மைனிங் மாதிரி, ஓகே, நிலக்கரி சுரங்கம் இருக்குது, ஓகே, இரும்பு வெட்டி எடுக்கிற சுரங்கம் இருக்குது. இப்போ சுரங்க தொழிலாளர்கள் அவங்க சுரங்கத்துக்குள்ளே நிறைய தூரம் உள்ளே போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால்
அவங்களுக்கு ஹெல்த் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ரெடியாக ஆம்புலன்ஸு, பேராமெடிக்கல் பர்சன்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். அப்போது உங்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு இது என்ன இருக்குல்ல, நம்ம பேராமெடிக்கல் படித்தா ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அது கிடையாது. அதை தாண்டி நிறைய இடத்துல இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கிறோம். கார்ப்பரேட் செக்டாரில் இருக்குது, மைனிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. நாட் ஓன்லி மைனிங் இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் எங்கே வேணாலும் நடக்கலாம். அதாவது வேலை செய்கிற இடத்துல விபரீதம், விபத்து எங்கே வேணாலும் நடக்கலாம். அப்போது நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பேராமெடிக்கல் பர்சன்ஸ் ஆர் வெரி மச் ரிக்வயர்ட். 7th ஸ்கோப், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம இந்தியா உலக அளவில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணப்படுது, அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சர்வீஸ் வந்து பெஸ்ட் சர்வீஸ் இந்தியன்ஸ் கேன் ப்ரொவைட். அதில் வர்றது முக்கியமானது வருது நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல். ஈவன் கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்தியன் நர்சஸ் அண்ட் பேராமெடிக்கல் பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்குது. அப்போது நாம் வந்து வெளிநாடு போயும் வேலை செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு இந்த பேராமெடிக்கல் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு மிகவும் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வந்து 8வது ஸ்கோப். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னென்னா, சுயதொழில் தொடங்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். சுயதொழில் தொடங்க முடியும். எப்படி? இப்போ ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. நோய்வாய்ப்பட்டவர் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது, ஹாஸ்பிட்டலில் வச்சு அவரை பார்த்துக்க முடியாது, வீட்டில் வச்சே பார்த்துக்க முடியும். அப்போது நாம் என்ன பண்ணலாம், நாம் வந்து ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து நாம் பேராமெடிக்கல் பர்சன்ஸையும் நர்சஸையும் ரெக்ரூட் பண்ணி அவங்கள அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்க சொல்லலாம். இது வந்து இப்போ வந்து நடைமுறையில் வேகமாக வளர்ந்து வர ஒரு வாய்ப்புகளாக கருதப்படுது. அதே மாதிரி இப்போது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பேசணும்ல, எக்ஸ்ரே மிஷின், ஓகே, இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற, இப்போ நம்ம வீட்டில் கூட தான் வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதை சர்வீஸ் பீப்புள் வந்து அதை சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த எக்யூப்மெண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் தேவைப்படுது. அப்போ நாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலாம். அதில் வந்து பீப்புள் அதில் ரெக்ரூட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன டிமாண்ட் அந்த பர்டிகுலர் டேவுக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சுயதொழில் வாய்ப்பு. இதில் வந்து நம்ம முன்னேற முடியுமா? கண்டிப்பாக முன்னேற முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் தொகை அதிகமாகுது, நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, ஹாஸ்பிட்டல்ஸ் வளர்ந்து வருது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் மாணவர்கள் தைரியமாக பேராமெடிக்கல் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணலாம். பேராமெடிக்கல் உயர்கல்வி நான் படிக்கணுன்னா, சிறந்து விளங்கணுன்னா நான் என்னென்ன திறன் எனக்கு தேவை சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாங்கள் ஒரு காணொலியை காமிக்கிறோம். அந்த காணொலியை பாருங்கள். பார்த்துட்டு அது என்ன திறன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுதான் டெக்னிக்கல் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னா தொழில்நுட்ப திறன். பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பல டிவைசஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை உடனடியே தெரிஞ்சுக்கிறது. சில பேர் பார்த்தா அதை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஆனால் இந்த திறன் இருக்கிறவங்க அதை போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது லேர்ன் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களே தானாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த தான் டெக்னிக்கல் ஸ்கில். இந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். தொழில்நுட்ப திறன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இதை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு வீடியோவை ரெடி பண்ணுங்கள், ஒரு பவர் பாயிண்ட்டை ரெடி பண்ணுங்கள், அதில் வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மொபைலை வச்சு வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, ட்ரிம்மிங் பண்ணுறது, அதில் என்ன விதமான டிரான்சிஷன்ஸை அவங்களுக்கு தேவை அதை உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் இந்த ஆடியோவை எப்படி சிங்க் பண்ணுறது. ஓகே, இதை வீடியோவை எடுக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பா, அப்படி அது ஆடியோ கொடுக்கறது ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்ணுறது, சிங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த திறன் ரொம்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிவைஸு, ஒரு எக்யூப்மெண்ட்டை நாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறோம்ல, அது நமக்குள்ளே இருக்கிற திறன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, ஒரு இசிஜி பேஷண்ட் வந்திருக்காரு. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த எலக்ட்ரோடை வைக்கணும், எலக்ட்ரோடை எங்கெங்கே வைக்கணும், என்னென்ன பொசிஷனில் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு திறன். அதே மாதிரி இசிஜி ரன் ஆகுது, அது என்னென்ன
டைப் ஆஃப் ஹார்ட் பீட்ஸு, என்னென்ன வேவ்ஸ் வருது, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு திறன் தான் வந்து டெக்னிக்கல் திறன். இன்னொன்று அந்த மெஷின் சரியாக வேலை செய்யுதா இல்லையா, அதுவும் முக்கியமானது இல்லை. ஸோ இதுதான் வந்து அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள். இப்போது இரண்டாவது திறன், செகண்ட் ஸ்கில், நாங்கள் ஒரு காணொலியை காமிக்கிறோம், பாருங்கள். அதுக்குண்டான திறன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ரைட், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதான் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த உயர்கல்வியாக இருந்தாலும் கம்யூனிகேஷன், ஏன்னா நாம் மனிதர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோடு தான் நாம் ஒரு இடத்துல வேலை செய்யணும், படிக்கணும். அப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் முக்கியம். அது கூட இன்னொன்று இருக்குது அதில், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. ஸோ ஒரு பேராமெடிக்கல் பர்சன், நர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அவங்க யார் யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும்? பேஷண்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணணும், பேஷண்ட்டுடைய உண்மையான உடல்நிலை என்னன்னு தெரியணும், அதை டாக்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணணும், வித் அ டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸு அவங்க வருவாங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த திறன் நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு திறனாக ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க பேராமெடிக்கலை சூஸ் பண்ணுறான். என்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அளவில் இப்போ நாம் ரீசெண்டாக கரியர் ஃபேர் நடத்துகிறோம். அந்த கரியர் ஃபேரில் நாம் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீமும் ஒவ்வொரு குரூப்பை கொடுத்தோம். அப்போது அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் தனித்தனியாக எதையுமே செய்ய முடியாது, அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில், பல பேர் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ இதில் வந்து போத் கம்யூனிகேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வெரி மச் ரிக்வயர்ட். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். அப்போது அந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் அந்த பேஷண்ட் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சால் தான் நாம் வந்து இதை சரியான முறையில் நாம் ஒரு முடிவை அந்த சமயத்தில் எடுக்க முடியும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த செகண்ட் ஸ்கில். மூன்றாவது திறன், இப்போ ஒரு காணொளி உங்களுக்கு வரும், அதை பாருங்கள். அதை சார்ந்து உள்ள திறனை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுதான் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்தில் பல வேலையை பண்ணுறது. இது முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில், இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலேயே தேவைப்படுற ஒன்று. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதில் ஃபோன் வச்சுக்கிட்டே வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மல்டி டாஸ்கிங். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டு, இப்போ ஒரு லீடர் எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஒரு பக்கம் ஹோம் ஒர்க் நோட் புக்கை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பா, அப்படி அதே சமயம் அட்டண்டன்ஸு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ஃபார் இஸ் ஓன் டெஸ்ட்டை ஈ ஷுட் ப்ரிப்பேர். அப்போ ஒரே நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டு பல வேலைகளை செய்கிறது தான் மல்டி டாஸ்கிங். அப்போது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பர்சனோ நர்சிங்கோ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு அப்பாயின்மெண்ட்டு ஃபோன் காலில் வரும். இல்லை ஒரு பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கும். அதே சமயம் அவங்க சப்போஸ் அவங்க எக்ஸ்ரே மிஷினில் ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை இசிஜி மிஷினை ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ அந்த இசிஜி மிஷினை ரெடி பண்ணணும். இத்தனை விஷயத்தையும் அவங்க ஒரே சமயத்தில் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது தான் மல்டி டாஸ்கிங். இது வந்து ஒரு முக்கியமான திறனாக இந்த பேராமெடிக்கல் ஸ்ட்ரீமில் பார்க்கப்படுகிறது. தட் இஸ் மல்டி டாஸ்கிங், பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்கிறது. அடுத்த திறன் என்னென்னு பார்ப்போம். இப்போ திரும்ப ஒரு காணொளி போகும், அந்த காணொலியை பாருங்கள். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த திறன் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எமோஷ்னல் ரெசிலியன்ட் ஸ்கில்ஸ், நுண்ணறிவு மற்றும் மன உறுதி திறன். இது எக்ஸ்க்ளூசிவாக இந்த பேராமெடிக்கல் பர்சன்ஸ், நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான திறன். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா பல டேட்டா வருது பேஷண்ட்டை பற்றி, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் டெசிஷன், அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுக்கிறது, அதான் ஸ்மார்ட் டெசிஷன். ஓகே, ஸோ இதை எடுக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். அடுத்தது வந்து
எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் ஸ்கில். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில், ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமில் நம்ம எடுத்துக்கோமே, ஸ்டூடெண்ட் வந்து போர்டில் போயிட்டு இல்லை ஒரு ஸ்மார்ட் போர்டில் போயிட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டூடெண்ட் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின், ஆன்சர் பண்ண முடியாத நிலை, டக்குன்னு எமோஷ்னல் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபியர் வந்துடக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல ஸ்டேபிளாக கான்ஃபிடெண்ட்டாக நின்று கரெக்டாக யோசனை பண்ணி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் யோசனை பண்ணி சரியான ஒரு ஆன்சரை அந்த ஆடியன்ஸுக்கு சொல்கிறது தான். இதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எமோஷ்னல் ரெசிலியன்ட் ஸ்கில் இந்த கிளாஸ் ரூம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த பேராமெடிக்கல் பர்சன் அல்ல நர்சிங் டேட்டா வந்து ஹார்ட் ரிப்போர்ட் டேட்டாவிடமாக வருது. ஓகே, இதை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்ல முடியுமா? ஐயோ இந்த மாதிரி வந்துடுத்த அப்படின்னு நம்ம எமோஷ்னலாக உட்காந்து அழுவ முடியுமா? ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் டெசிஷன் ஷுட் பி டேக்கன். இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சார், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி அவர் முடிவு எடுப்பார். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். ஸ்மார்ட் டெசிஷன், குறிப்பிட்ட நேரத்தில் சரியான ஒரு முடிவு எடுப்பது தான் ஸ்மார்ட் டெசிஷன். அந்த எமோஷன்ஸில் நம்ம இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்றது வந்து எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் ஸ்கில். இது 2 திறன்களும் முக்கியமான திறன்கள். இப்போ 5வது திறனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திறனுடைய பேர் ஆங்கிலத்தில் வந்து எம்பாத்தி. மற்றவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளும் திறன். அவர்கள் போன்று அதை நாம் உணரணும், அதுதான் வந்து எம்பாத்தி. இப்போ இது வந்து ஒரு வகுப்பில் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ண முடியும்? ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு காம்படிஷன் நடக்குது, 2 டீமு போட்டி போடுறாங்க, அதில் ஒரு டீமு தோற்று போயிடுது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த டீம் லீடர் என்ன பண்ணணும்? இந்த டீம் லீடர் எல்லோரும் கூட சேர்ந்து அவரும் ரொம்ப மனக்கவலையில் இருந்தார்னா டீமுடைய ஸ்பிரிட் வந்து ரொம்ப லோ ஆகிட்டே போகும், ரொம்ப குறைந்து கொண்டே போகும். அது நல்லதில்லை ஒரு டீமுக்கு. அப்போது அந்த லீடர் என்ன பண்ணுறாரு? ஓகே பார்த்துக்கலாம், அடுத்த முறை கண்டிப்பாக நாம் தான் வின் பண்ணுவோம், அவங்கள என்ன மாதிரி சொன்னால் அவங்க மேலே வருவாங்க, அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் மேலே வரும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல எம்பாத்தியாக நாம் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, டாக்டர் வந்து நீங்கள் எக்ஸ்ரே போய் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவர் எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே போகும்போது அது எக்ஸ்ரே ரூம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஓகே, அதை பார்த்தோன்னே அவர் பயந்துடுறாரு. அப்போது பேராமெடிக்கல் பர்சன் அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணணும். அவர் ஓகே இவர் பயப்படுறாரு, அப்போ இவர் வந்து எப்படி பேசினா புரிஞ்சுக்குவார் அப்படின்னு அவங்க சரியான முறையில் பேசி இதில் ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து இது நில்லு, ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும், அதனால் எந்த வழியும் இருக்காது, ஏன்னா வழின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம்ல, எந்த வழியும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை கம்ஃபர்ட் பண்ணி அவருடைய ஒரு லெவலை நல்ல நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றது தான் வந்து இங்கே எம்பாத்தி என்று அறியப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் நாம் மொத்தம் 5 திறன்கள், 5 ஸ்கில்ஸ் நாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்கில், 2வது மல்டி டாஸ்கிங் ஸ்கில்லு, 3வது கம்யூனிகேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு, 4வது கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் ஸ்கில், 5வது எம்பாத்தி. ஸோ தீஸ் ஆர் த 5 பேசிக் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் பேராமெடிக்கல் ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரீம். இப்போது வாட் ஆர் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அனஸ்தீசியாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ரேடியோதெராப்பி டெக்னாலஜிஸ்ட், ஃபிசியோதெராபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெராபிஸ்ட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஹூ இஸ் அண்ட் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்குது, அந்த சமயத்தில் ரொம்ப அதிகமான பெயின் இருக்கும். அப்போ அவங்க வந்து தே ஹாவ் டு லூஸ் த சென்சேஷன். ஸோ பை யூஸிங் some drugs, okay, we are making them to lose the pain, lose the sensation, so that they will not feel any pain, and what is happening in their body they do not know. So this is the major role of anesthesiologist. இன்னைக்கு வந்து ஹை டிமாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த தட் இஸ் பேராமெடிக்கல் டெக்னாலஜின்னா அனஸ்தீசியாலஜிஸ்ட் டெக்னாலஜி தான். அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அனஸ்தீசியாலஜிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணணும் சார், நான் என்ன படிக்கணும்? பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஓகே, எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஒண்டர்ஃபுல் சேலரி. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு 3.8 lakhs to 12 lakhs. ஓகே, அப்பர் லிமிட் வந்து 12 lakhs, அந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ
திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். இப்போ அனஸ்தீசியாலஜிஸ்ட் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், சர்ஜிக்கல் சென்டர்ஸ், மெட்டர்னிட்டி கிளினிக்ஸ், பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக்ஸ், இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், எமர்ஜென்சி ரூம்ஸ், மிலிட்டரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லேப் டெக்னீஷியன். ஸோ லேப் டெக்னீஷியன்ஸ்னுடைய ரோல் இன் அன் ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட்டினுடைய பாடி ஃப்ளூயிட்ஸ், பிளட்டு, யூரின் எக்ஸட்ரா அண்ட் ஆல்சோ டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. லெபார்ட்டரியில் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், இல்லை பை வேரியஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது டாக்டருக்கு வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லெபார்ட்டரி டெக்னீஷியனுடைய வேலை. இப்போ இந்த லெபார்ட்டரி டெக்னீஷியன் எங்கெங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யலாம். தெர் ஆர் ஸோ மெனி ப்ரைவேட் லெபார்ட்டரி. ஹாஸ்பிட்டல் இல்லாத இவங்க தனியாக லெபார்ட்டரி மட்டும் தனியாக வச்சுட்டுருப்பாங்க. அந்த லெபார்ட்டரியில் நம்மளால் வேலை செய்ய முடியும். அப்புறம் ரிசர்ச் சென்டர்ஸில் வேலை செய்யலாம், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யலாம். ஓகே, அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில், அப்புறம் பிளட் பேங்க்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்று. காரணம் என்னன்னு சொன்னால், எடுக்கிற பிளட்டு டிசீஸ் ஃப்ரீ பிளட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன்னா இந்த பிளட் மூலமாக அந்த பிளட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நோய் வந்துடும். அதனால் பிளட் பேங்க்கில் இந்த லெபார்ட்டரி டெக்னீஷியன் கண்டிப்பாக தேவை. ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸு, ஃபோரன்சிக் லெபார்ட்டரிஸ், இந்த இடத்துலலாம் இவங்க ஒர்க் பண்ண முடியும். இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதை ஷார்ட் ஃபார்மில் எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டு ஸ்டார்ட் வித் 3.8 lakhs to 6 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஃபார் ஒர்க்கிங் ஆஸ் ரேடியோ தெராபிஸ்ட் ஆர் ரேடியோ தெராப்பி டெக்னீஷியன். இப்போது இவங்க வந்து எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குது, அந்த மாதிரி வேரியஸ் அதர் சீரியஸ் இல்னஸ், இந்த பீப்புளுக்கு வந்து they need radiation therapy. It means ரேடியேஷனை வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது, அதுதான் ரேடியேஷன் தெராப்பி. இப்போ இவங்க வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்பெஷலைஸ்டு கேன்சர் கிளினிக்ஸ், ப்ரைவேட் மெடிக்கல் சென்டர்ஸு, அகடமிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து பேலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் டெலிமெடிசன் சர்வீசஸ். டெலிமெடிசன் சர்வீசஸ்ன்னு சொன்னால், இப்போ வேறு ஒரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட், ரேடியோ தெராப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து டெலிமெடிசன் சர்வீசஸ். இதில் நான் வந்து ஒர்க் பண்ணணும்னா நான் என்ன படிக்கணுங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா, பிஎஸ்சி இன் ரேடியோ தெராப்பி. என்ன பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 5 to 7 lakhs ரேஞ்சில் பர் ஆனம் சேலரி கிடைக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட். இந்த ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் அப்படின்னா யார், அவங்களுடைய ரோல் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், டெய்லி ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியாத சில பேர் இருப்பாங்க. பேசிக் ஆக்டிவிட்டீஸை அவங்களால பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது பேசிக் ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ண டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ணுற அளவுக்கு அவங்கள சில ஆக்டிவிட்டி பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக அது இருக்கும். ஓகே, அவங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு சில கலர்ஃபுல் மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க வந்து பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு, அப்போது அவங்க வந்து தே ஆர் ஏபிள் டு இம்ப்ரூவ் இன் தேர் ஆக்டிவிட்டீஸ் டு பர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து ஆக்குபேஷனல் தெராபிஸ்டினுடைய ரோல். எங்கெங்கே நாம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல்ஸாக வேலை செய்யலாம், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஓகே, ஸ்கூல்ஸில் வேலை செய்யலாம், நர்சிங் ஹோம்ஸு, ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் வேலை செய்யலாம். இதுக்கு நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெராப்பி. இதுக்கு என்ன பேக்கேஜ் சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், 2.5 to 6 lakhs per annum. ஓகே,
அடுத்தது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றவங்க இப்போ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் தே ஆர் பிளேயிங் இன் த சொசைட்டி. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகுது, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸு, ஆட்டோமொபைல்ஸு, இதெல்லாம் அதிகமாக விபத்தும் அதிகமாகுது. அப்போ விபத்து அதிகமாகிறதுனால இப்போது எனி ஃப்ராக்சர் அப்படின்றோம், ஃப்ராக்சர் கட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. கட்டு போட்டு இருக்கும் பொழுதே சில மூமெண்ட்ஸை அவங்க பண்ண வைப்பாங்க. யார்? ஃபிசியோதெரபிஸ்ட். ஏன்னா போனும் மசிலும் கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் மூமெண்ட் வரும். இப்போ நான் கையை இப்படி கொண்டு வரேன், இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நரம்பு ஆர்டரை கொடுக்குது, மசில்ஸ் அண்ட் போன் கோஆர்டினேட் வித் ஈச் அதர். இப்போ ஃப்ராக்சர் ஆனி ஜாயின் பண்ண ஒரு ஹேண்டோ ஒரு லெக்கோ இந்த போன் அண்ட் மசில் கோஆர்டினேஷன் இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸில் வந்து பெயின் இருக்கலாம், டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அப்போது இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸில் பர்டிகுலர் ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு அந்த நார்மல் மூமெண்ட்டை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான ரோல் தே ஆர் பிளேயிங் நாட் ஓன்லி இந்த ஹாஸ்பிட்டல். இப்போ ப்ரைவேட் ஃபிசியோதெரபி கிளினிக்லாம் கூட வந்துடுது. அப்போ இவங்களாம் எங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸு, ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸு, ஸ்போர்ட்ஸ் டீம்ஸு, ஹோம் ஹெல்த் கேர். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் தே கேன் ஒர்க். அப்போது இதுக்கு நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் பிபிடி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2 to 5 lakhs per annum. இதுதான் அதனுடைய பேக்கேஜ். இப்போது அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். தொண்டைன்றது ஒரு முக்கியமான பகுதி நம்ம உடலில். ஏன்னா அந்த தொண்டையில் தான் வாய் மற்றும் வயிறு கனெக்ட் ஆகுது, ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. அதே சமயம் மூச்சுக்குழல், நாசியிலேருந்து போகிற அந்த மூச்சுக்குழலும் நுரையீரலேருந்து வர மூச்சுக்குழலும் கிராஸ் ஆகிற இடம் அதுதான். அப்போ தொண்டை சரியாக வேலை செய்யணும். அதே சமயம் நம்ம காது கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது தொண்டை வந்து நல்லா வேலை செய்யணும். எதுக்கு? பேசுகிறதுக்கு, விழுங்கிறதுக்கு, உணவை விழுங்கிறதுக்கு, கேட்கறதுக்கு. அப்போது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் இது ரெண்டுமே தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயம். கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, உணவை விழுங்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இவங்க வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் முறையில் அதை க்யூர் பண்ணுவாங்க. அவங்க எங்கெங்கே வேலை செய்யலாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங் அண்ட் ஸ்பீச் தெரப்பி சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அதாவது மறுவாழ்வு மையம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், இஎன்டி கிளினிக்ஸ், இந்த இடத்துலலாம் அவங்க வேலை செய்யலாம். என்ன கோர்ஸ் அதுக்காக நான் படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னால் பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இதுதான் பிஏஎஸ்எல்பி, அதனுடைய விரிவாக்கம். இந்த படிப்பு படிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ சேலரி வருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா 2.2 to 7 lakhs சேலரி கிடைக்கும். பேராமெடிக்கல் கோர்ஸில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் சேர்றதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் வந்து எய்ம்ஸ் நர்சிங் இருக்குது, எய்ம்ஸ் பேராமெடிக்கல் இருக்குது, PGIMER அப்படின்ற ஒரு எக்ஸாம், ஜிப்மர், அதுக்கு பிறகு ஜாமியா அஹமதாத், அதுக்கு பிறகு பிட்சாட், அதுக்கு பிறகு நிமான்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 entrance examinations you can choose for your higher education in paramedical courses. இப்போ இதில் வந்து நாம் முதல்ல எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இது வந்து இந்தியாவிலேயே மிக உயர்தரமான முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூட், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஓகே. இதில் வந்து நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. நர்சிங்கில் வந்து ஃபீமேல் மட்டும்தான், வேறஸ் பேராமெடிக்கலில் போத் ஆர் எலிஜிபிள், ஃபீமேல் அண்ட் மேல் ஆர் எலிஜிபிள்.
ரெண்டுத்துக்குமே வந்து ஏஜ் வந்து 17 இயர்ஸ் 31st டிசம்பரில் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அந்த அட்மிஷன் இயரில். இது செகண்ட் க்ரைட்டீரியா. தேர்ட் க்ரைட்டீரியா +2ல் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபார் நர்சிங். நல்லா கேட்டுக்கோங்க, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபார் நர்சிங். நர்சிங்க்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் எலிஜிபிள். வேரஸ் பேராமெடிக்கலுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ எலிஜிபிள். ஓகே சார், இந்த 4 சப்ஜெக்டில் ஓகே, அதாவது இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வருது? இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி. மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி எது பேராமெடிக்கலுக்கு. இப்போ இதில் எவ்வளோ மார்க் சார் எடுக்கணும்? யூ ஹேவ் டு ஸ்கோர் 55% ஆஃப் மார்க். எவ்வளோ? 55% ஆஃப் மார்க் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி என்சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஎல்னால் நான் க்ரீமி லேயர். ஓபிசியில் நான் க்ரீமி லேயர், வருமானம் குறைந்தவர்கள். அதுக்கு பிறகு இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து 55%. வேரஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் 50% மார்க் இருந்ததுன்னா போதும். ஸோ இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் எய்ம்ஸ் நர்சிங் அண்ட் எய்ம்ஸ் பேராமெடிக்கல். எய்ம்ஸ் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் 2 விஷயத்தில் வேரி ஆகுது. நர்சிங்கில் ஃபீமேல் மட்டும்தான் அலவுடு. அதுக்கப்புறம் பேராமெடிக்கலில் போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் அலவுடு. அப்புறம் நர்சிங்கில் பயாலஜி ஸ்டூடெண்ட் அலோன் அலவுடு. வேறஸ் பேராமெடிக்கலில் போத் மேக்ஸ் அண்ட் பயாலஜி ஆர் எலிஜிபிள். அடுத்த 2 எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஜிஐஎம்இஆர், அதுக்கடுத்தது வந்து ஜிப்மர். பிஜிஐஎம்இஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இப்போ இதில் வந்து +2ல் ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் ஐதர் பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ், இதில் வந்து 50% மார்க் எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது வந்து ஜிப்மர், ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். இதுக்கு வந்து நீட் மார்க் தேவைப்படுது. நீட்டில் ஸ்டூடெண்ட் குவாலிஃபை ஆகிருக்கணும். நீட்டில் ஸ்டூடெண்ட் குவாலிஃபை ஆகிட்டு 31st டிசம்பர் ஆஃப் த அட்மிஷன் இயரில் 17 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷில் 50% யாருக்கு? ஜென்ரல் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 40% ஃபார் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி and 45% ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. அது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம், இடபிள்யூஎஸ் கேட்டகரியாகவும் இருக்கலாம். இன் பிசிபி இட் மீன்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 45% எடுத்துருக்கணும். அடுத்த எக்ஸாம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாமியா ஹம்தாத். இங்கேயும் பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிள். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அட்மிஷன் இயரில் 31st டிசம்பர் அன்றைக்கி 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1. நம்பர் 2, ஸ்டூடெண்ட் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம். இந்த 2 ஸ்ட்ரீம்லேயும் பிசிபியாக இருந்தாலும் சரி, பிசிஎம்மாக இருந்தாலும் சரி 50% மார்க் இருக்கணும். அண்ட் ஓவரால் ஆல் சப்ஜெக்ட் மார்க்கும் 50% தாண்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இப்போது எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நீட் ஸ்கோரை அவங்க முக்கியமாக கன்சிடர் பண்ணுறாங்க. சில கோர்சஸ்க்கு வந்து க்யூட் கெமிஸ்ட்ரி அண்ட் க்யூட் பயாலஜி கோர்ஸும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நீட் ஸ்கோர் எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னு நம்ம பார்ப்போம். பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, இந்த 3 கோர்ஸை வந்து நீட் ஸ்கோர் எக்ஸ்க்ளூசிவாக வச்சு அவங்க பார்க்குறாங்க. Whereas BSc Anesthesia and Operation Theatre Technology, BSc Cardiology Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Medical Imaging Technology, BSc Medical Laboratory Technology, Bachelor of Optometry, Bachelor of Occupational Therapy and BSc Trauma Care and Management. இதெல்லாம் வந்து நீட் ஸ்கோர் பார்க்குறாங்க. அது இல்லைனா க்யூட்டில் மார்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. க்யூட் அந்த ஸ்டூடெண்ட்டு க்யூட்லேயும் மார்க்கு நீட்டில் எடுக்கல, ஆனால் க்யூட்டில் எடுத்திருக்காங்க. அப்போ க்யூட்டில் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்கோரை பார்க்குறாங்க அல்லது பயாலஜி ஸ்கோரை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அடுத்த எக்ஸாம் பிட்சாட். பிட்சாட்னுடைய எக்ஸ்பான்ஷன்
பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட், இதுதான் பிட்சாட். இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, +2 ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 2 கேட்டகரியும் எலிஜிபிள் தான். ஆனால் இந்த 3 சப்ஜெக்ட் கூட ஒரு லாங்குவேஜ் ப்ளஸ் 1 அடிஷ்னல் சப்ஜெக்ட் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜ் அண்ட் 1 அடிஷ்னல் சப்ஜெக்ட். அப்போ டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட்டு? 5 சப்ஜெக்ட்டு. அதில் கோர் சப்ஜெக்ட் பிசிஎம் இருக்கலாம் அல்லது பிசிபி இருக்கலாம். இந்த 5 சப்ஜெக்ட்டு சேர்த்தா 75% வரணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 60% இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் பிட்சாட். ஓகே, அடுத்த எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ், ஷார்ட் ஃபார்மில் நிமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிஎஸ்சி நர்சிங் இவங்க இப்போ கொடுக்குறாங்க. அதில் வந்து கேண்டிடேட் ஷுட் ஹவ் பாஸ்ட் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் with a minimum of 45% aggregate. BSc Medical Imaging Technology passed class that is class +2 with English, Physics, Chemistry, Biology and Mathematics with at least 45% aggregate. BSc Anesthesia or Clinical Neurophysiology Technology, இது ரெண்டுத்துக்குமே வந்து candidate should have passed class +2 with a science subject Physics, Chemistry, Biology or Mathematics. நீங்கள் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி பாருங்கள், பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். இந்த அனஸ்தீசியா அண்ட் கிளினிக்கல் நியூரோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேக்ஸ் வித் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் 45 அக்ரிகேட். SC/ST கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் அ 5% ரிலாக்ஸேஷன் இன் அக்ரிகேட் மார்க்ஸ். சார், நான் பேராமெடிக்கல் படிக்கணும்னு ஆசை, போர்டு எக்ஸாம் மார்க் இருக்குது, நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே இருக்கிற அந்த டிஎம்இன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, பேராமெடிக்கல் கவுன்சிலிங். இதுலேயும் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் நர்சிங், ஃபிசியோதெராப்பி, அப்புறம் ஆக்குபேஷனல் தெராப்பி அண்ட் வேரியஸ் அதர் அலைடு சப்ஜெக்ட்ஸில் இவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணி ஸ்டூடெண்ட்டை வேரியஸ் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடுக்கு அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்துன்னா 7.5 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிஃபார்ம் அண்ட் BASLP, பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, BASLP பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். BASLP கோர்சஸ்க்கு வந்து SC, SCA, ST இது 3த்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் பாஸ் பண்ணியிருந்தால் தட் இஸ் எலிஜிபிள். வெரஸ் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து கோர் சப்ஜெக்டில் அக்ரிகேட் மார்க் 40% இருக்கணும். அதுக்கடுத்து வந்து BSc நர்சிங். BSc நர்சிங்கில் ஜென்ரலுக்கு மட்டும் 45% இன் கோர் சப்ஜெக்ட் அக்ரிகேட் மார்க் இருக்கணும். வெரஸ் அதர் கேட்டகரிஸ், அதர் ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து கோர் சப்ஜெக்ட் அக்ரிகேட் மார்க் 40% இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், ஒவ்வொரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லையும் என்ன கோர்ஸ் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் வந்து எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இதில் வந்து ரொம்ப வெரி பாப்புலர் அண்ட் நல்ல குவாலிட்டி இருக்கிற 7 இன்ஸ்டியூட் இருக்கிற இடங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டெல்லி, 2 ரிஷிகேஷ், 3 புவனேஸ்வர், 4 ஜோத்பூர், 5 பாட்னா, 6 போபால், 7 ராய்ப்பூர். ஸோ தீஸ் ஆர் த கோர்சஸ் ஆஃபர்டு பை எய்ம்ஸ். அடுத்த இன்ஸ்டியூட் வந்து PGIMER, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து சண்டிகரில் இருக்குது. இப்போ இதில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ தீஸ் ஆர் த கோர்சஸ் ஆஃபர்டு பை PGIMER. அடுத்தது வந்து ஜிப்மர், ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஜிப்மர், இட் இஸ் லொக்கேட்டட் இன் பாண்டிச்சேரி விதின் த தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் த கோர்சஸ் ஆஃபர்டு பை ஜிப்மர். இப்போ அடுத்த இன்ஸ்டியூட் வந்து ஜாமியா அஹமதாத். ஜாமியா அஹமதாத் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இப்போ இதில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் த கோர்சஸ் ஆஃபர்டு பை ஜாமியா அஹமதாத். அடுத்தது வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட், பிட்சாட். இது வந்து பிலானி, பிட்ஸ் பிலானின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டு. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்சஸ் அவைலபிள், பிஃபார்ம் கோர்சஸ் அவைலபிள். அதுக்கு பிறகு வந்து நிமான்ஸ் இன் பெங்களூர். இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் அனிஸ்தீஷியா டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் கிளினிக்கல் நியூரோ ஃபிசியாலஜி டெக்னாலஜி. பேராமெடிக்கலில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவைலபிள், அதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அந்தந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிள், இதெல்லாம் நாம் படித்தோம். இப்போது நாம் வந்து அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சனாலிட்டி அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் பேர் டாக்டர் அருண் சரோஹா. இவர் வந்து நியூரோ சர்ஜன், நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட சர்ஜன். ஓகே, குருகான் இந்தியாவில் இவர் இருக்கார். இவர் இந்த ஃபீல்டில் அபவுட் 30 years எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி வித் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி. ஸ்பைன்னா ஸ்பைனல் கார்ட் சர்ஜரியில் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். He holds an MBBS and MS General Surgery from Rajasthan University and an M.Ch in Neurosurgery from Postgraduate Institute of Medical Education and Research, PGIMER, Chandigarh. He has performed over 8,000 successful procedures and has been recognized as one of the India's top spine surgeons, receiving the Best Spine Surgeon Award in 2013. இப்போ நாம் ஒரு ஃபேமஸ் பர்சன் பற்றி பார்த்தோம். இப்பொழுது நம்ம மாதிரி பள்ளியிலேருந்து பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் யார் யார் சேர்ந்துருக்காங்க, நம்ம ஒரு 2 பேர் பற்றி படிக்க போகிறோம். ஒன்று வந்து தங்கமுருகன், இன்னொன்று வந்து நிரஞ்சன். தங்கமுருகன் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. இவர் வந்து ஜாமியா அஹமதாத் நியூ டெல்லியில் இருக்கிற அந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிக்கிறாரு. அடுத்து வந்து நிரஞ்சன், இவர் வந்து COAE ஸ்டூடெண்ட்டு, சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற COAE ஸ்டூடெண்ட்டு. இவர் எங்கே ஜாயின் பண்ணியிருக்காருன்னா நிமான்ஸ் பெங்களூர் படித்தோம்ல, அங்கே வந்து பிஎஸ்சி நர்சிங் அதில் சேர்ந்துருக்கார். இதுவரை நாம் பேராமெடிக்கல் கோர்சஸில் இருக்கிற வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் இருக்கிற ஒரு சிறந்த டாக்டர் அவரை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் மாடல் ஸ்கூல்லேருந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு எங்கெங்கே போயிட்டு பேராமெடிக்கல் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருக்காங்க, அதையும் பார்த்தோம். இப்போது அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில், பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் அப்படின்றது இல்லை, உங்களுடைய திறமையின் அடிப்படையில், உங்களுடைய ஸ்கில்னுடைய அடிப்படையில் ஒரு நல்ல உயர்கல்வியில் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.